நடக்கும்போது செருப்புக்குள் சிக்கிய கல்லும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலையும் உறுத்திக் கொண்டேதான் இருக்கும், நீங்கள் உதறித் தள்ளும் வரை. இவர்கள் ஏன் இப்படி என்று நினைப்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகிவிடுவதுதான் நிம்மதியை தரும். வாழ்கின்ற நாட்களில் கொஞ்சமாவது உங்களுக்கு பிடித்தபடி வாழ்ந்து விடுங்கள். பிறகு இறுதி நாட்களில் நினைத்து நினைத்து சந்தோஷப்பட எதுவுமே இல்லாமல் போய்விடும். படைப்பில் பிரம்மாண்டமான படைப்பு நம்முடைய மனதுதான். மனதை அழகுபடுத்துங்கள், வாழ்க்கை அழகாகும். நமக்கு பிடித்தவர்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் நம்மோடு இருப்பவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று எண்ணாதீர்கள். இல்லாதவன் கூறும் உண்மையை விட இருப்பவன் கூறும் பொய்க்கு இந்த உலகில் மதிப்பு அதிகம். ஒரு நல்ல நாள் சந்தோஷம் தரும், ஒரு கெட்ட நாள் அனுபவம் தரும், மோசமான நாள் நல்ல பாடங்களை கற்றுத்தரும். எல்லா சூழல்களையும் எதிர்கொண்டு கடந்து செல்லுங்கள். பணம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கலாம், ஆனால் வறுமை நம்மிடமிருந்து பறித்து சென்ற சிலவற்றை எவ்வளவு பணம் கொட்டி கொடுத்தாலும் திரும்பப் பெறவே முடியாது. நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்று நமக்கு தெரியும், ஆனால் நமக்காக யார் வாழ்கிறார்கள் என்று நமக்கு தெரிவதில்லை. அதிகபட்ச நேர்மையான மனிதனுக்கு இங்கு குறைந்தபட்ச கருணையை கூட காட்டுவதில்லை. சில பாரபட்ச மனிதர்கள் கசந்தால் மறுப்போம் என்பதால் தான் தீமை இனிக்கிறது, உணர்ந்தால் உதவுவோம் என்று நன்மை கசக்கிறது. மரணத்தை மட்டும் இறைவன் இரகசியமாக வைத்திருப்பதால் தான் மனிதன் ஓரளவாது மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்கிறான். சிலரிடம் அன்பாக இருக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, அமைதியாக இருந்து விடுங்கள். அது பல பிரச்சனைகளை தோன்றவிடாமல் செய்துவிடும். மனிதனுக்கு நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான வேறு ஒன்று இருப்பதாக அவனது மனம் நம்புவதுதான். எந்த ஒரு தெளிவில்லாத வினாவிற்கும் மிகச்சிறந்த விடை மௌனம். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் மிகச்சிறந்த எதிர்வினை புன்னகை. ஒரு முட்டாள் தன்னுடன் வாழ முடியாமல் விட்டு போனவர்களை நினைத்து வருத்தப்படுத்தி கொண்டே இருப்பான். ஆனால் ஒரு புத்திசாலி தன்னை விட்டு போனவர்கள் வருத்தப்படும் அளவுக்கு வாழ்ந்து காட்டுவான். அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. அதற்கு பல தோல்விகளும் சில துரோகிகளும் தேவை. உன்னை வெறுப்பவர்கள் முன் எப்போதும் சிரிப்புடன் இரு, அதுவே உன் வெற்றி. தன்னிடம் உள்ள குறைகளை பிறர் கண்டுபிடித்து விடாதபடி வாழ்பவர்களுக்கு இந்த உலகம் ஒரு பெயர் வைத்திருக்கிறது, அதுதான் நல்லவன். புன்னகை மிகவும் சக்தி வாய்ந்தது. நம்மை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியாய், வெறுப்பவர்களுக்கு தண்டனையாய். உலகத்தின் பார்வையை நம்மால் மாற்ற முடியாது. நம் பார்வையில், நம் பாதையில் நாம் தெளிவாக இருப்போம். வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது நினைத்துக்கொள், வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது. வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போதுதான் மனிதர்கள் மறைந்து போகிறார்கள், அவர்களின் வேஷங்களும் கலைந்து போகிறது. ஒருவனை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாக வெறுத்து விடுங்கள். ஒருபோதும் பொய்யாக நேசிக்காதீர்கள். உங்களால் உண்மையாக இருக்க முடியாத போது போலியான வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். எவ்வளவு அன்போடு அழைத்தாலும் கத்திக்கு வெட்டத்தான் தெரியும். சில உறவுகளும் அப்படித்தான். நாம் எவ்வளவுதான் அன்பாக இருந்தாலும் காயப்படுத்தி விடுவார்கள். யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள், யாரெல்லாம் நம்மை விட்டு விலகுவார்கள் என்று காலம்தான் முடிவு செய்யும். அவரவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்யும். மனம் மாறியவர்களிடம் வார்த்தைகளும் மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அவர்களிடம் இருந்து நீயே விலகிக் கொள்வதுதான் உனக்கு சிறந்தது. சில சமயம் நீ வேண்டுவது கிடைக்கவில்லையே என்று வருந்தாதே. அதைவிட சிறந்த ஒன்று உனக்காக காத்திருக்கலாம். நம்பிக்கையோடு இரு. எல்லோரிடத்திலும் உன்னை வெளிப்படுத்தி கொண்டு இருக்காதே. நீ யார் என்று மற்றவர்களுக்கு தெரியாத வரைதான் உனக்கான நிம்மதி உன்னிடத்தில் இருக்கும். எத்தனை பேர் போற்றினாலும் உலகமே தூற்றினாலும் நீ அறிந்த உண்மையை
உரக்கச் சொல். அஞ்சுவதும் அடிபணிவதும் அறிவில்லார் செய்யும் செயல். யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உண்மை எப்போதும் உண்மையாகவே இருக்கிறது. பெரும்பாலானோர் ஒரு பொய்யை உண்மை என்று நம்பினாலும் அது பொய்தான். உண்மையின்படி வாழ வேண்டும் என்ற துணிவு இருக்க வேண்டும். உன்னை உதாசீனம் செய்பவர்கள் நீயின்றி வாழவே முடியாது என்ற நிலைக்கு வரும் வரை உன் லட்சியத்தில் தொடர்ந்து உழைத்து கொண்டே இரு. சிலர் உங்களை ஒதுக்கிவிட்டார்களே என்று கவலை கொள்ளாதீர்கள். உங்களை பற்றி கொள்ள சில அன்பான உயிர்கள் காத்து கிடக்கிறது என்பதை நினைவில் வையுங்கள். அளவோடு இருக்கும் உறவுகளுக்கு ஆயுள் அதிகம். உன் எல்லை அறிந்து செயல்பட்டால் உனக்கான மன அமைதி கிடைக்கும். நம்பிக்கை உள்ள மனம் என்றும் சாந்தமாக இருக்கும். நம்பிக்கையற்ற மனமே ஆர்ப்பரிக்கும். வழிகளை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தால் நீ வாழ வேண்டிய வழிகளை மறந்து விடுவாய். பசித்த வயிறு, பணம் இல்லாத வாழ்க்கை, பொய்யான உறவுகள், இவைகள் கற்றுத்தரும் பாடங்களை வாழ்க்கையில் வேறு யாராலும் கற்றுத்தர முடியாது. எதிரிகளை விட சில துரோகிகளே வாழ்க்கையில் பாடத்தை நமக்கு சரியாக கற்றுக் கொடுக்கிறார்கள். அதிகம் பேசாத உன்னை உலகம் அதிகம் விரும்புகிறது. அளந்து பேசுபவனே அதிகம் மதிக்கிறது. அதிகம் செயல்படுபவனையே கைகூப்பி தொழுகிறது. கற்ற அறிவையும் பெற்ற செல்வத்தையும் இறுதி காலம் வரை மற்றவர்களுக்காக செலவிடுங்கள். நம்முடன் வாழ்வோரை புரிந்து கொள்வதற்கு நம்மை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை குறையும் போதுதான் ஒவ்வொரு மனிதனும் நெறியற்ற கொள்கையை மேற்கொள்கின்றான். சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான். ஆனால் சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான். மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி மட்டும் இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பது சுமக்க முடியாத பெரிய சுமையாக இருக்கும். உலகம் ஒரு வித்தியாசமான கல்லூரி. இங்கே பாடம் சொல்லிக் கொடுத்து தேர்வு வைப்பதில்லை. தேர்வு வைத்த பிறகே பாடம் கற்பிக்கப்படுகிறது. கூறப்படும் வார்த்தைகள் மிக கூர்மையான வாள் போன்றது. மற்றவர்களை புரிந்து கொள்ளும்படி நமக்கு பேசத் தெரியவில்லையே என்ற ஆதங்கமும், பேசுவது எல்லாம் தவறாக புரிந்து கொள்கிறார்களே என்ற கோபமும் தான் இன்று பலர் மௌனத்திற்கு காரணம். நெருப்பில் விழுந்து துடிக்கும் தேளை காப்பாற்றினாலும் அது காப்பாற்றியவனை கொட்டத்தான் செய்யும். அதுபோல சில தீயவர்களுக்கு செய்யும் உதவியும் நமக்கு ஆபத்தை தான் கொடுக்கும். ஒருவனிடம் உள்ள நல்ல குணங்கள்தான் அவனுக்கு தன்னம்பிக்கையையும் உற்சாகத்தையும் தருகிறது. ஒருவனிடம் உள்ள தீய குணங்கள்தான் அவனுக்கு அவன் நம்பிக்கையும் சோர்வையும் தருகிறது. 1000 காகங்களை விரட்ட ஒரே ஒரு கல் போதும். உங்களை விமர்சிக்கும் 1000 வாய்களை அடைக்க உங்களது ஒரே ஒரு வெற்றி போதும். வாழ்வில் நாம் சந்திக்கும் அனைத்தும் நம் மனதின் பிரதிபலிப்புதான் என்பதை புரிந்து கொண்டால் நம் மனதால் அனைத்தையும் மாற்ற முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். குறைகளற்ற அன்பை விட உண்மையான அன்பு உயர்ந்தது. உங்களின் மகிழ்ச்சிக்கும் துன்பத்திற்கும் நீங்களே காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குருட்டுத்தனமான அன்பு என்றாலும் உன்னை கீழ்த்தரமான நடத்துவதை அனுமதிக்காதே. தாங்க முடியாத சோகத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் அழுவது இல்லை, சிரிப்பார்கள். அந்த சிரிப்பு அழுகை விட 1000 மடங்கு வலி மிகுந்ததாயிருக்கும். 1000 வெற்று வார்த்தைகள் பேசுவதை விட அமைதி தரும் ஒரே ஒரு சொல் உரைப்பது சிறந்தது. அன்பை யாசிக்கும் பிச்சைக்காரனாய் இருந்து விடாதே. அன்பை வாரி வழங்கும் வள்ளலாயிரு. சோர்வும் அழுகையும் இயலாமையின் வெளிப்பாடு. புன்னகையும் உத்வேகமும் தான் தைரியத்தின் வெளிப்பாடு. நீயாகவே இரு. அது மற்றவர் கண்களுக்கு திமிராக தெரிந்தாலும் கவலை இல்லை. அந்த திமிர்தான் உன் பேரழகு. ஒருவரிடம் குணம் சரியில்லை என்று தெரிந்துவிட்டால் உடனே அவர்களை விட்டு ஒதுங்கி விடுவதுதான் நல்லது. இல்லையென்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள். சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு கிளையாக இருப்பதும்
சிலருக்கு மரமாக இருப்பதுமெல்லாம் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதத்தில்தான் தீர்மானிக்கப்படுகிறது. அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் வலியும் வேதனையும். ஒருவர் நிலை அறியாமல் யாரையும் காயப்படுத்தி விடாதீர்கள். பெற்றுக் கொடுக்கும் குணமும் அனுசரித்து போகும் மனமும் இருந்தால் வாழ்க்கை எப்போதும் சுகம்தான். மற்றவர்களின் தவறுகளில் இருந்தும் பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் எல்லா தவறுகளையும் நீங்களே செய்து பாடம் கற்றுக்கொள்ள உங்கள் வாழ்நாள் போதாது. கடந்த காலத்தில் நடந்தவைகளை பற்றி கவலை கொள்ளாதே. எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று பயம் கொள்ளாதே. நிகழ்காலம் மட்டுமே உன் கையில் இருக்கிறது. தன்னுடைய உயர்வான லட்சியங்களை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான். ரகசியங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே. அது உன்னையே அழிக்கும். நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியங்களை மற்றவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று ஒருபோதும் நம்பாதே. தன் வாழ்வில் இழந்த செல்வம், நேர்ந்த அவமானம், கேட்ட சொல் இவற்றை விவேகம் உள்ள மனிதன் வெளியே சொல்ல மாட்டான். சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்தது அல்ல. அதை அவன் எவ்வளவு உபயோகமாய் செலவிடுகிறான் என்பதை பொறுத்ததே ஆகும். எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம். எல்லாவற்றையும் கடந்து வாழப் பழகுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே. உன்னிடம் இல்லாதவற்றை பற்றி நீ யோசித்துக் கொண்டிருந்தால் உன்னிடம் இருப்பதையும் நீ இழந்து விடுவாய். உன்னிடம் இருப்பதை நீ நேசித்தால் உன்னிடம் இல்லாதவைகள் தானாகவே உன்னை தேடி வரும். கோழைகளும் முட்டாள்களும் தான் இது என் விதி என்று நொந்து கொள்வார்கள். ஆனால் ஆற்றல் மிக்கவர்கள் அவர்களுக்கான விதியை அவர்களே உருவாக்குகிறார்கள். நிராகரிப்புகளை கண்டு நொந்துவிடாதே. சிலரின் நிராகரிப்புகளே நீ நிமிர்ந்து நிற்பதற்கான ஊன்றுகோல். ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாதே. உன்னிடம் கனவுகளும் ஆசைகளும் இருக்கிறது என்றால் அதற்கான திறமைகள் உன்னிடம் ஒளிந்துள்ளது என்றுதான் அர்த்தம். சிலரிடம் இல்லை என்று மறுத்து பேசி வாதாடுவதை விட ஆமாம் என்று சொல்லி கடந்து செல்வது மிகவும் நல்லது. சிலரிடம் அன்பாக இருக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, அமைதியாக இருந்து விடுங்கள். அது பல பிரச்சனைகளை தோன்றவிடாமல் செய்துவிடும். மனிதனுக்கு நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான வேறு ஒன்று இருப்பதாக அவனது மனம் நம்புவதுதான். எந்த ஒரு தெளிவில்லாத வினாவிற்கும் மிகச்சிறந்த விடை மௌனம். வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது நினைத்துக்கொள், வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று. ஒருவரின் உறவில் அன்பை விட நம்பிக்கையே முக்கியமானது. நம்பிக்கைதான் அன்பை மேம்படுத்துகிறது. நீ நினைப்பது போல் உன் நிழல் கூட நடப்பதில்லை. பிறகு ஏன் மற்றவர்களிடம் அதை எதிர்பார்க்கிறாய்? இரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதி இருக்காது. எல்லோரையும் நம்புவது அபாயகரமானது. ஒருவரையும் நம்பாமல் இருப்பது இன்னும் அபாயகரமானது. உனக்கு முன்னால் கைதட்டி சிரிப்பவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உனக்கு பின்னால் கை கட்டி நிற்கும் நிலை வரும். நம்மீது பாசம் கொள்ளும் உண்மையான உறவுகளை விட்டுக்கொடு. உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடு. உறவுகள் முக்கியம்தான், அதைவிட முக்கியம் தன்மானம். வாழ்க்கையில் எது தேவையோ அது எளிதாக கிடைப்பதில்லை. எளிதாக கிடைக்கும் எதுவும் நீண்ட காலம் நிலைப்பதில்லை. மற்றவர்களின் வழிகளை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களுக்கு வலிக்கும் என்பதே புரிந்து கொண்டால் போதும். எல்லாவிதமான தேவையற்ற கேள்விகளுக்கும் சிறந்த பதில் அதை கண்டுகொள்ளாமல் அமைதியாக கலைந்து செல்வதுதான். குறைகளற்ற அன்பை விட உண்மையான அன்பு உயர்ந்தது. நீங்கள் கடைபிடிக்கும் சிறு சிறு விஷயங்கள்
உங்களை நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்லும். நீங்கள் வயதாகாமல் இருப்பதற்கான ரகசியம் அதில்தான் பொதிந்து உள்ளது. மன அழுத்தம் நீண்ட ஆயுளுக்கான எதிரி. மனிதர்களின் பெரும்பாலான உடல்நல பிரச்சனைகளுக்கு அவர்களின் மன அழுத்தம் மட்டும்தான் காரணமாக இருக்கிறது. மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எந்த மருந்துகளிலும் தீர்வு கிடைப்பதில்லை. உங்கள் மனதை தெளிவடையச் செய்யுங்கள். அது ஒன்றே அனைத்திற்குமான தீர்வு. ஏனென்றால் வாழ்க்கை வாழ்வதற்கே. உன் இலக்கின் மீது உன் கவனத்தை திருப்பு. அடுத்தவர்களின் வளர்ச்சியை பார்க்கும் நீ அவர்களின் முயற்சியையும் பார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வாழ்க்கையில் நாம் எதிலும் தோற்பதே இல்லை. ஒன்று வெற்றி பெறுகிறோம், இல்லாவிட்டால் கற்றுக்கொள்கிறோம். தனியாக நிற்பதை நினைத்து வருந்தாதே. தன்னந்தனியாக நிற்பவனை விட அதிக சக்தி வாய்ந்தவன் உலகில் வேறு யாரும் இல்லை. வாழ்வில் நீ சந்திக்கும் எந்த அவமானத்தையும் வலியாய் எடுத்துக்கொள்ளாதே. வலியாய் எடுத்துக்கொள். இருப்பதை பற்றி கொள்ளும் பலசாலியாக இரு. இழப்பினை எதிர்கொள்ளும் தைரியசாலியாகவும் இரு. உழைப்பு உடலை வலிமையாக்கும். நாம் எதிர்கொள்ளும் துன்பங்களே நம் மனதை வலிமையாக்கும். எதையுமே கற்றுக்கொள்வதற்காக வெட்கப்படாதீர்கள். என்றேனும் ஒரு நாள் தெரியவில்லையே என்பதற்காக அவமானப்பட நேரிடும். பசித்த வயிறு, பணம் இல்லாத வாழ்க்கை, பொய்யான உறவுகள், இவைகள் கற்றுத்தரும் பாடங்களை வாழ்க்கையில் வேறு யாராலும் கற்றுத்தர முடியாது. எதிரிகளை விட சில துரோகிகள் வாழ்க்கையில் பாடத்தை நமக்கு சரியாக கற்றுக் கொடுக்கிறார்கள். மற்றவர்களை தட்டி கொடுக்க தேவையில்லை. தள்ளிவிடாமல் இருங்கள், அதுவே போதும். எங்கே நாம் அதிகம் காயப்படுகிறோமோ அங்குதான் நம் வாழ்க்கையின் பாடம் தொடங்குகிறது. ஒருவரின் உறவில் அன்பை விட நம்பிக்கையே முக்கியமானது. நம்பிக்கைதான் அன்பை மேம்படுத்துகிறது. தனித்து நின்றாலும் துணிந்து நில். பலருக்கும் தாழ்ந்து போகும்போதுதான் இந்த உலகம் உன்னை காலில் போட்டு மிதிக்க துவங்கி விடுகிறது. நீ நினைப்பது போல் உன் நிழல் கூட நடப்பதில்லை. பிறகு ஏன் மற்றவர்களிடம் அதை எதிர்பார்க்கிறாய்? உனக்கு முன்னால் கைத்தட்டி சிரிப்பவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உனக்கு பின்னால் கைகட்டி நிற்கும் நிலை வரும். நான் யாரையும் நம்பியில்லை என்று சொல்பவர்கள் திமிர் பிடித்தவர்கள் போல தெரியலாம். அது உண்மை இல்லை. அவர்கள் எல்லோராலும் ஏமாற்றப்பட்டும் புறக்கணிக்கப்பட்டும் இருக்கலாம். எதையும் ஆழமாக நேசிக்காதே, துன்பப்படுவாய். எதையும் ஆழமாக யோசிக்காதே, குழம்பி விடுவாய். எதையும் எங்கும் யாசிக்காதே, அவமானப்படுவாய். நேற்று வந்த மையங்கள் இன்று வானில் கிடையாது. இன்று வந்த சோகங்கள் நாளை நம்மை தொடராது. நம்பிக்கையோடு இருங்கள். வாழ்க்கை என்பது பந்தயம் அல்ல, ஓடிச் சென்று முதலிடம் பிடிக்க. வாழ்க்கை ஒரு அழகான பயணம். ஒவ்வொன்றையும் அனுபவித்து ரசித்து நகர வேண்டும். உலகில் மதிப்பு மிக்க நாம் சேர்த்து வைக்கும் பொன்னும் பொருளும் அல்ல, நம் மீது பாசம் கொள்ளும் உண்மையான உறவுகளை. விட்டுக்கொடு. உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடு. உறவுகள் முக்கியம்தான், அதைவிட முக்கியம் தன்மானம். வாழ்க்கையில் எது தேவையோ அது எளிதாக கிடைப்பதில்லை. எளிதாக கிடைக்கும் எதுவும் நீண்ட காலம் நிலைப்பதில்லை. மற்றவர்களின் வழிகளை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. மற்றவர்களுக்கு வலிக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். எல்லாவிதமான தேவையற்ற கேள்விகளுக்கும் சிறந்த பதில் அதை கண்டுகொள்ளாமல் அமைதியாக கலைந்து செல்வதுதான். அமைதியாக கடந்து போவதை நினைத்து கோழை என்று நினைத்து விடாதீர்கள். அமைதியாக கடந்து போவதற்குத்தான் நிறைய மன உறுதியும் பக்குவமும் வேண்டும். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடாதீர்கள். பிறகு பல இரவுகள் கண்களை மூடி தூங்கக்கூட முடியாதபடி செய்து விடுவார்கள். தாகம் தீரும் வரைதான் தண்ணீருக்கு மதிப்பு இருக்கும். சில உறவுகளுக்கு உன்னுடைய தேவை இருக்கும் வரைதான் உனக்கும் மதிப்பு இருக்கும். சந்தேகம் வந்து கொண்டேதான் இருக்கும். சந்தேகம் ஆராய்ச்சியை தூண்டும். ஆராய்ச்சி
புதிய புதிய அறிவை தந்து கொண்டேதான் இருக்கும். கிடைத்த புதிய அறிவு மீண்டும் சந்தேகத்தை தூண்டி மேலும் ஆராய வைக்கும். எவன் ஒருவனுக்கு செல்வம் இருக்கிறதோ அவனுக்கு உறவினர்கள் உண்டு, நண்பர்களும் உண்டு. பணம் இருப்பவனைத்தான் உலகம் மனிதனாக மதிக்கிறது. அவனைத்தான் உலகம் அறிவாளி என்று போற்றுகிறது. எவன் ஒருவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கிறானோ, கிடைக்கும் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறானோ, அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான். வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புகிறவன் அழிந்து போவான். உங்கள் பலவீனத்தை குறிவைப்பவன் உங்கள் நண்பன் அல்ல. நண்பன் என்றும் போர்வையில் இருக்கும் எதிரி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை துவங்கிய பின் அதில் தோற்றுவிடுவோமா என்று அஞ்சி அந்த காரியத்தை விட்டுவிடாதே. நேர்மையாக உழைப்பவன் நிச்சயமாக வெற்றியடைவான். ஒருவன் தன் செயல்களினால் மட்டுமே சிறப்படைகிறான். மௌனமாக பேசுபவர்களுக்கு என்றும் விரோதிகள் இல்லை. சந்தேகத்துடன் தொடங்கப்படும் காரியங்கள் நிச்சயம் சங்கடத்தில்தான் முடியும். கடின உழைப்பு உள்ளவனை ஏழ்மை தீண்டாது. கடவுளை ஒருபோதும் மறவாதவனை தீவினை தீண்டாது. அமைதியான மனம் உடையவனை சச்சரவுகள் அண்டாது. எப்போதும் விழிப்புணர்வோடு இருப்பவனை பயம் தீண்டாது. இந்த உலகில் குறைகளே இல்லாத குடும்பம் இல்லை. வேதனையும் வலியும் இல்லாத மனிதன் இல்லை. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை. இதுவே உலகத்தின் இயல்பு நிலை என்று அறிந்து நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். விதியை மட்டும் நம்பிக்கொண்டிருப்பவன் எந்த சாதனைகளையும் செய்வதில்லை. ஒருவனுடைய நடத்தைதான் அவனுடைய நண்பர்களையும் விரோதிகளையும் உருவாக்குகிறது. பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்வி துரத்தி கொண்டேதான் இருக்கும். கற்றவனின் பலம் அவன் கற்ற கல்வியை பொறுத்தது. வீரனின் பலம் அவன் படையை பொறுத்தது. வியாபாரியின் பலம் அவனின் பொருள் பலத்தை பொறுத்தது. அதுபோல் உழைப்பாளியின் பலம் அவன் உழைப்பை பொறுத்து உள்ளது. எதற்கெடுத்தாலும் காரணம் தேடிக்கொண்டே இருந்தால் ஒருபோதும் காரியங்களை செய்ய முடியாது. ஒரு மனிதன் தன்னுடைய சிறந்த செயல்களால் மட்டுமே பெரிய மனிதன் ஆகிறான். அவன் அமரும் பதவியால் அல்ல. காகம் பெரிய மலையின் மேல் உட்கார்ந்தாலும் அது பருந்தாகாது. மிதமிஞ்சிய நேர்மை ஆபத்தானது. நேரான மரங்களை முதலில் வெட்டப்படுகின்றன. நேர்மையான மனிதர்களே முதலில் குறிவைக்கப்படுகிறார்கள். கடலில் பெய்யும் மழை, பகலில் எரியும் தீபம், வசதி உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் பரிசு, நோயற்றவனுக்கு கொடுக்கும் அறுசுவை உணவு, இவை அனைத்தும் பயனற்றது. அதுபோலவே முட்டாள்களுக்கு கூறும் அறிவுரையும் பயனற்றது. சரியானது எது என தெரிந்த பிறகும் கூட அதை செய்யாமல் இருப்பது கோழைத்தனம். எல்லா காரியங்களிலும் உங்கள் கொள்கைகளில் பிடிவாதமாக இருக்காதீர்கள். கொஞ்சம் வளைந்து கொடுத்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். வளைந்து கொடுக்காத மரங்கள்தான் சூறை காற்றால் வேரோடு பிரிந்து எரியப்படுகின்றது. வளைந்து கொடுக்கும் நாணல் புயலுக்கு பின் நிமிர்ந்து விடுகிறது. கோபப்படுபவனை விட அமைதியாக இருப்பவன் ஆபத்தான எதிரி என்பதை அறிந்தவனே புத்திசாலி. யாருக்கும் எந்த சூழலிலும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். அது உங்களின் நன்மதிப்பை கெடுத்துவிடும். உங்களிடம் இருக்கும் ஒன்றை பயன்படுத்துங்கள். இல்லை என்றால் அதை நீங்கள் இழக்க நேரிடும். நன்றாக யோசித்தால் ஓர் உண்மை நமக்கு விளங்கும். நம்முடைய பயம்தான் பல நேரங்களில் கோபமாக வெளிப்படுகிறது. உங்கள் வாழ்வு உங்களை பொறுத்தது. மனதில் உள்ள கஷ்டங்களை நஷ்டங்களை தள்ளி வைத்து விட்டு மட்டும் புரிந்துகொள். ஒவ்வொரு முறையும் நீ கேட்டு வாங்கும் அன்பு கடைசி வரையும் உன்னுடன் வருவதில்லை. சண்டை போட்டு பேசாமல் இருந்த காலம் போய் பேசினாலே சண்டை வரும் என்று பயந்து பேசாமல் இருக்கும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
நேசிக்கத் தெரியாதவர்களிடம் நேசத்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை தாக்கும் எதிரிக்கு பயப்படாதீர்கள். ஆனால் உங்களை கட்டிப்பிடிக்கும் போலி உறவுகளிடம் எச்சரிக்கையாக இருங்கள். உண்மையான அன்பு கடைசி மூச்சு வரை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். போலியான அன்பு முடிவில்லாத வலியை மட்டுமே தரும். ஒருவேளை நம்புவதாக இருந்தால் அவர்கள் சொல்லை கேட்டு நம்பாதே, அவர்களின் செயலை பார்த்த பின் நண்பு. வாழ்க்கை வாழ்வதற்கே. வெற்றி உனதே, வெற்றி உனதே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். இது எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் இந்த வீடியோ சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால் நானும் மிக்க மகிழ்ச்சி அடைவேன். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல். பை.